வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் கொல்லி மலை மேல் சித்தர்கள் புடைசூழ அமைந்திருக்கிற அறப்பளீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்துக்கு மிக பக்கத்திலே அமைந்திருக்கிற அழகான ஒரு சிற்றருவிங்க. கொல்லிமலை அடிவாரமான காரவள்ளியிலிருந்து கொல்லி மலை மேல் நுழைவு வாயில் சோளக்காடுங்க. அந்த காரவள்ளியிலிருந்து சோளக்காடு வரைக்கும் இருக்கிற 70 கொண்டை ஊசி வளைவுகளை முழுமையாக பதிவு செஞ்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு கொண்டை ஊசி வளைவு கூட தவற விடாமல் எல்லாத்தையும் முழுமையாக பதிவு செஞ்சு அந்த சோளக்காடு வரைக்கும் இருக்கிற அத்தனை கொண்டை சோலையும் பதிவு செஞ்சு வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சோளக்காடு இருக்கிற உழவர் சந்தை, பழங்குடிகளின் உழவர் சந்தை, அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் மட்டும் செம்மேட்டில் இருக்கிற சீக்குப்பாறை வியூ பாயிண்ட், அப்புறம் அங்கே இருக்கிற மாமன்னர் வல்வில் ஓரி சிலை, மாமன்னர் வல்வில் ஓரி அரங்கம், இதையெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டருங்க சந்தன அருவி. சந்தன அருவி வந்து அதை முழுமையாக ஒரு 15 வீடியோ போட்டிருக்கோம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா, இப்போ நம்ம இந்த சந்தன அருவியில் இருந்து தான் அறப்பளீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டுருக்கோம்.
அரப்பளீஸ்வரர் ஆலயம் கிட்ட வந்துட்டங்க. ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு சோதனை சாவடி, வனத்துறை அதிகாரி ஒருத்தரும் காவல்துறை அதிகாரி ஒன்று இருக்காங்க. ஒரு சின்ன சோதனை. நம்ம வந்த வாகனத்துக்கு ஒரு நுழைவுச்சீட்டு வாங்கிட்டு ஆலயத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த அரப்பளீஸ்வரர் ஆலயத்துக்கு எதிர்ப்புறம் மலை அடிவாரத்தில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிங்க. 1200 படிக்கட்டு இறங்கி போய் குளிக்கிற செம்மையான அருவிங்க. அவ்வளோ பெரிய அருவி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. அது ஆலயத்துக்கு எதிர்ப்புறம் வனத்துறையில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு நுழைவு வாயில் இருக்குது. அதில் ஒரு 30 ரூபா ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு இறங்கி போகலாம். கோயில்கிட்ட வந்துட்டோங்க. கோயில்கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம கோயிலுக்கு இடதுபுறம் போயிட்டு கோயிலை ஒரு சுற்றி வந்த வாகனத்தை நிறுத்திட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கொல்லிமலையின் நடுநாயகமாக அமைந்திருக்கிற அரப்பளீஸ்வரர் ஆலயம் மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய முன்னவர்கள் வணங்கிய ஆலயம்னா நீங்கள் அதை வச்சே இந்த ஆலயம் எத்தனை ஆண்டு கால பழமையானது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆலயத்துக்குள்ளே நுழையிறோம். கொடிமரம், நந்தி உள்ள மூலவரை வீடியோ எடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வீடியோ எடுக்கலை. கருவறை மண்டபத்துக்குள் நுழையும் போது இடது பக்கம் 4 பேர் நம்மளை வாங்க வாங்கன்னு அன்பொழுக வரவேற்றார்கள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். அவர்களை எல்லாம் வணங்கி வணக்கம் சொல்லிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து கோயிலை ஒரு சுற்றலாம். ஆயிரம் ஆண்டு கால பழமையான அரப்பளீஸ்வரர் ஆலயம். இந்த பாருங்களேன், கணவர், மனைவி, குழந்தைகள் எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். ஒரு குடும்பத்துக்குள்ள எனக்குமான ஒரு பிணைப்பை உருவாக்குவதற்கான கருவிதாங்க இந்த மாதிரி ஆலயங்களாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம் ஒவ்வொருத்தர் முகத்துலையும். இதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உள்புறத்தை சுற்றிட்டோம். வாங்க வெளியே கோயிலில் ஒரு சுற்றிடுவோம். ஆலயத்திலிருந்து வெளிவந்து ஆலய சுற்றுச்சுவரை இடது பக்கமாக சுற்ற ஆரம்பிக்கிறோம். அங்கங்கே கடைகள், சின்ன சின்ன கடைகள், இந்த தள்ளு வண்டியில் போடுவாங்களா அந்த கடைகள், ஸ்படிக மாலை, துளசி மாலை, உத்திராட்சர கொட்டை, இந்த மாதிரியான ஏகப்பட்ட கைவினைப் பொருட்கள், அவ்வளோ கடைகள் இருக்க சுற்றி வந்தால் ஏதாச்சும் நம்ம கொஞ்சமாச்சும் வாங்கிட்டு போகணும். உங்களுக்கு வாழ்வாதாரமே பாருங்களேன். உங்களுக்கு இங்கே எந்த தொழிற்சாலையும் கிடையாது. விவசாயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்தேன். அது தனியாக வீடியோ போடுறேன். அவ்வளோ இருக்காங்க, அங்கே பேர் செய்கிறாங்க. எதிர்ப்புறம் ஒரு இயற்கை அங்காடி ஒன்று இருந்ததுங்க. இந்த மிளகு, சீரகம், வெந்தயம், அந்த பொடி வகைகள்லாம்
நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் சீராக வைப்பதற்கு சில பேர் சில விஷயங்களை கையாளுவாங்க. அதில் இந்த வாழ்வியல் ரகசியங்களை சூட்சம வடிவில் நமக்கு சொல்வதாக நம்பப்படும் சித்தர்கள் 18 சித்தர்கள். அந்த 18 சித்தர்கள் புடைசூழ் அமைந்திருப்பது தாங்க இந்த அறப்பளீஸ்வரர் ஆலயம். அப்படி உட்காந்துருக்காங்களா சும்மா ஜம்முன்னு. வாங்கலாம் ஒருத்தரை பார்ப்போம். அறப்பளீஸ்வரர் ஆலயத்திற்கு அப்படியே நேர் எதிரில் வெளியே அப்படியே கோயிலுக்கு வெளியே 2 கற்சிற்பங்கள் இருந்ததுங்க. ஒன்று ஆண் சிற்பமும் ஒன்று பெண் சிற்பமும் வில்லும் வாளும் ஏந்திய நிலையில் 2 சிற்பங்கள் இருந்தது. அது மன்னர்களா இல்லை சாமானிய மக்களான்னு தெரில. நானும் உள்ளே இருந்த நிமிடங்களை விட வெளியே அவ்வளோ நேரம் அந்த சிலைகளை ஒத்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஈர்த்துச்சு அந்த 2 கற்சிற்பங்களும். அப்புறம் ஆலயத்தை சுற்றி 18 சித்தர்கள் இருந்தாங்க. நம்ம தலைவர் அகத்தியர் மட்டும் காணோம். எங்கெங்க இது சட்டநாதர் இருக்கார், இடைக்காட்டு இருக்கார், பாம்பாடி சித்தர் இருக்கார், தேரை இருக்கார், இடைக்காட்டு இருக்கார், கரூர் இருக்கார், எல்லாம் இருக்காங்க. இவர் நம்ம தலைவர் மட்டும் காணுமே எங்கே அப்படின்னு விசாரிச்சா தென்மேற்கு மூலையில் ஒரு சின்ன ஒரு ஆலயம் இருக்குங்க, அங்கே இருக்கார் அப்படின்னாங்க. தென்மேற்கு மூலைக்கு வந்தால் அங்கேருந்து ஒரு சின்ன கேப்பில் சாலைக்கு இந்த பக்கம் இருக்க அந்த ஆலயம். அந்த ஆலயத்துக்கு தெற்கு பக்கம் பார்த்தோமா நிற்கிறாருங்க சூப்பராக தலைவர். செம்மையாக இருக்காருங்க. இதான் நிற்கிறாரு பாருங்க, அகத்திய மாமுனிவர். அறப்பளீஸ்வரர் ஆலயத்தை முழுமையாக பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து போகிறது சிற்றருவி. இந்த ஆலயத்துக்கு அறப்பளீஸ்வரர் ஆலயத்துக்கு அப்படியே வடக்கு பக்கங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, அந்த இறக்கத்தில் ஒரு 50 படிக்கட்டு இறங்கினா போதும். அந்த ஆற்றை தாண்டினா அருவி தான், செம்ம அருவிங்க. இப்போ அந்த அருவி நோக்கி தான் நம்ம போகிறோம். போகலாம். வேலைக்கா உள்ள வந்து போகடா வந்துரு.
ஆற்றை தாண்டியாச்சுங்க. அரப்பளீஸ்வரர் ஆலயத்திலேருந்து வடக்கு பக்கம் நம்ம இறங்கி ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு 50 படிக்கட்டு தான். அது இறங்கி ஒரு சின்ன ஆறு ஒன்று வரும். அந்த ஆற்றை தாண்டி வலது பக்கம் இருக்குதுங்க அந்த அருவி, சிற்றருவி. அருமையான இடங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம இதை பார்க்க போனோம்னா அது ரொம்ப சகனாக போயிடும். இவ்வளோ மேலே ஏறி வர்றீங்க, எவ்வளோ தூரம் வரீங்க, கஷ்டப்பட்டு வர்றீங்க கோயிலுக்கு. ரொம்ப இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் வந்து நேரம் ஆகாய கங்கை தான் போகிறாங்க. நான் குறை சொல்ல வரல. இந்த அருவி ரொம்ப பக்கத்துலங்க, கோயிலுக்கு ரொம்ப பக்கம். ஒரு 50 படிக்கட்டு தான். இறங்கினாக்கா ஆற்றை தாண்டி செம்ம அருவிங்க. இது அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்களா, நம்ம கடந்து வந்த பாதை பாருங்களா எப்படி இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குங்க. அப்படி பிடிச்சிருந்து எனக்கு இந்த இடம். ஃபுல்லாக சுற்றி காட்டு நடுவில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கோயில் அவ்வளோ ஜனங்கள் இருக்குது. இந்த அருவிக்கு இருந்தால் மட்டும் நம்ம தனியாக இருக்க மாதிரி நம்ம ஒரு ஃபீல் இருக்குது. அவ்வளோ ஆச்சரியமாக இந்த இடம் பார்க்குறதுக்கு. என்னடா அது இவ்வளோ மக்கள் புழங்குற இடத்துல சடனாக நமக்கு அப்படியே ஒரு காட்டுள்ள இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். செம்ம அருவிங்க. அப்பா செம்மையான அருவிங்க. ஏங்க இதை போய் சிற்றருவிங்கிறாங்க, இது பேரருவி மாதிரி இருக்குங்க. அவ்வளோ பெரிய அருவி, செம்ம தண்ணிங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இடங்க பார்க்கலாம், செம்ம இடங்க. மிஸ் பண்ணி தயவு செய்து வந்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயிலேருந்து அப்படியே வடக்கு பக்கம் செம்ம பக்கங்க. எவ்வளோ பெருசுங்க, இது செம்ம தண்ணிங்க. அப்பா கொல்லிமலை வருபவர்கள் பேரருவியாய் மாறிய இந்த சிற்றருவியையும் அரப்பளீஸ்வரர் ஆலயத்திற்கு அரணாக நிற்கிற 18 சித்தர்களையும் தவறவிடாதீர்கள்.